வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நம்ம இன்னைக்கு சமையல் குறிப்பெலாம் ஒன்றும் பார்க்கல. அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம திருஷ்டி போட்டு வைப்போம். அது நம்ம ஊர் வழக்கப்படி அது வைக்கிறது வழக்கம். கடையில் உள்ள கண்மையெல்லாம் வாங்கும்போது அதில் ஏதாவது கெமிக்கல் சேர்ந்துருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே இப்போ அதுக்கு நம்ம ஒரு பொட்டு தயாரிக்க போகிறோம். இயற்கையான முறையில் இந்த பொட்டு திருஷ்டி பொட்டு வைக்கிறது எதுக்குன்னா, குழந்தைங்களை யாரும் வசியப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த திருஷ்டி பொட்டு வைப்போம். அதாவது நெத்தி பொட்டில் தான் வசிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் அதில் நம்ம இந்த பொட்டு வைக்கிறதுனால யாரும் இப்போ குழந்தைங்கள வசியப்படுத்த முடியாது. அதுக்காக இந்த திருஷ்டி பொட்டை நம்ம வீட்டிலேயே இயற்கையான முறையில் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அது இப்போ நம்ம அந்த பொட்டு எப்படி தயாரிக்கிறேங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். அது நம்ம போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்த உடனே வீட்டில் முதலே செய்து வச்சுருவாங்க. முதல்ல இந்த பொட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசி கொஞ்சம் கலர் மாதிரி வருது. ஆனால் இது பத்தாது. நல்லா ஃபுல்லாக கருப்பாகிறது வரை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் ஃபுல் ஸ்பீட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வறுத்துருக்கேன். இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷமாவது வறுக்கணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம வறுத்தாதான். விறகு அடுப்புனா நம்மளுக்கு சுற்றி வர நல்லா எரியும். நம்ம ஸ்டவ்வில் எரிக்கிறதுனால இது கொஞ்சம் சட்டியும் மண் சட்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகுது. என்ன கொஞ்சம் கரியணும். இது கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு வரும். ஏன்னா ஜவ்வரிசிங்கிறதுனால. இந்த ஜவ்வரிசி வேண்டாம்னா முழுசாக அரிசியிலே பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் ஜவ்வரிசினா இன்னும் கொஞ்சம் பசை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ஜவ்வரிசியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் அரிசியிலே மட்டும் பண்ணனாலும் பண்ணலாம். இன்னும் கருக்கணும். ஏன்னா பொட்டு கருப்பாகன்னா இது எவ்வளோ கருக்குதோ அந்தளவுக்கு தான் பொட்டு கருப்பாகும். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும். அதை கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். நம்மளுக்கு நல்லா கருகிட்டு இந்த நேரத்தில் நம்ம பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். அதுவும் சேர்ந்து நல்லா கருகணும். பச்சரிசி மாவும் கருகிறது வரைக்கும் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா கருக வறுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட போகிறோம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். அப்போ தான் அது ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
ஆறிடுச்சு, அதனால் மாற்றியாச்சு. இதை நம்ம இனி அரைச்சிட்டு வருவோம். இதாச்சு, ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, நம்ம எப்படியும் வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தட்டிக்கலாம். எடுத்துருந்தேன். இப்போ அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். சிலவங்க வந்து அப்படியே தண்ணி சேர்த்து கரைச்சிட்டும் அப்படியே ஊற்றி காய வைப்பாங்க. ஆனால் காய்ச்சி எடுத்துட்டு அது கொஞ்சம் பசத்தன்மை கொடுக்கும், நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி குழப்பியும் வைப்பாங்க. பாருங்க, இப்போவே அந்த கலர் நல்லா வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா, இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்ற போகிறேன். இது வந்து ரோஸ் வாட்டர், ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், ஸ்கின்னுக்கும் இது நல்லது. அதுக்காக இந்த ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வாசத்துக்காக ஜவ்வாது, இது அந்த ஜவ்வாதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் இருந்தால் பன்னீரும் சேர்த்துக்கலாம். என்ன வேணுமோ நம்மளுக்கு அதை நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இன்னும் ஒரு பொருள் மட்டும் நான் லாஸ்ட்டில் சேர்ப்பேன், நம்மளுக்கு நான் என்னென்னு சொல்லித்தரேன். கொதிக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே நான் இப்போ எதில் ஊற்ற போகிறேன்னா, தேங்காய் சிரட்டை இதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதுதான் பாரம்பரியமான முறையில் நம்ம போட்டு ஊற்றுறது. இதை நான் பின்னாடியெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக இப்படி வச்சாலும் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளேயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் தான் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்க, நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது இவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ பொட்டு ரெடி ஆகுது. இப்போ கடைசியாக நான் ஒரே ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா அந்த பொட்டு வந்து கொஞ்சம் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்க்கும்போது பொட்டு வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பொட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொட்டாங்கச்சியில் ஊற்ற வேண்டியது தான். ஆஃப் பண்ணிட்டேன். இது எதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுறோன்னா, அதில் வந்து அரைப்படாது, கொஞ்சம் தூசிலாம் இருக்கும். அதுக்காக இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்ததில் எனக்கு 3 சிரட்டைக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு 3 நாள் அல்லது 4 நாளைக்கு நம்ம வெயிலில் காய வைப்போம். நான் அதை காய வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த பொட்டு பாருங்க. எனக்கு காஞ்சப்புறம் இன்னும் டார்க் ஆயிரும், நல்லா இருக்கும் நெத்தியில் வைக்கும்போது. இப்போ வந்து நம்ம இந்த சிரட்டையில் நம்ம ஊற்றி வச்சுருந்தது நல்லா காஞ்சிருச்சு. அது வந்து ஒரு நல்லா வெயில் அடித்தா ஒரு 3 நாள்லேயே காஞ்சிரும். இல்லைன்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கணும். ஆனால் வைக்கும்போதெல்லாம் லேசாக ஒரு குச்சி வச்சு இப்படி கிளறி விட்டு வச்சாதான் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா காஞ்சிரும்.
இப்படி காஞ்சாதான் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வருஷ கணக்கானாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த பொட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வைக்கிறதுனால திருஷ்டி கழியும். அதே நேரத்தில் உடம்புக்கு இது ரொம்ப நார்மலான நேச்சுரலான ஒரு பொட்டு. இப்போ இதை வந்து நான் எப்படி வைக்கிறதுங்கிறது நான் காட்டுறேன். இப்போ ஒரு சொட்டு தண்ணியை இதில் விட்டு போதும். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சொட்டு தண்ணியை இதில் விட்டுட்டு அது கொஞ்சம் ஊறிடும். இப்போ இப்படி நம்ம இந்த கையை வச்சு இப்படி பண்ணாலே போதும். அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். நம்ம வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி, பிள்ளைங்களை குளிப்பாட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி வச்சுட்டு நம்ம போனாலே அது கொஞ்சம் ஊறி இருக்கும். அவ்வளோதான். பொட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதான் இதை நம்ம இப்போ கையில் வச்சோன்னா வச்சுட்டு நம்ம அப்படி கொஞ்சம் காய விட்டுட்டோன்னா பாருங்க, இதான் நம்ம பொட்டு ரெடி வச்சுட்டோம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் அழிச்சாலும் அது போகாது. தண்ணி பட்டாலும் பிள்ளைங்களுக்கு உடனே போகாது. நம்ம குளிக்கும்போது அடுத்த நாள் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டிக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் நம்மளுக்கு நேச்சுரலாக வீட்டிலே இந்த பொட்டை செஞ்சு பிள்ளைங்களுக்கு வச்சாங்க. நம்ம இப்போ வந்து நம்ம கடைகள்லாம் நம்ம கெமிக்கல் கலந்த பொட்டுலாம் வாங்கி வைக்கிறோம். அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நான் எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு இந்த பொட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.